நான் ஒரு தெளிவான வீடியோ போடணும், எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ போடுறேன். வேறு ஒன்றும் இல்லை, மேப்பை முதல்ல புரிய வச்சுட்டா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. இந்த கெஜெட் நோட்டிஃபிகேஷன் வந்து 26/5/1995 வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்னா 32 பஞ்சாயத்துக்கு அறிமுகம் ஒவ்வொரு நிலையத்தில் 32 பஞ்சாயத்துக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு. அதில் 3 பஞ்சாயத்துக்கு கொஞ்சம் பிரச்சனையாக எழுதிய வரையறுங்க. அது எந்தெந்த பஞ்சாயத்துனா ராயாவரம், ஆய்குடி, செங்கீரை. அந்த நோட்டிஃபிகேஷன் படி ஆய்குடி வந்து முதல் வரிசையில் இருக்கும், ராயாவரம் 30வது வரிசையில் இருக்கும், செங்கீரை 17வது வரிசையில் இருக்கும். செங்கீரைக்கு ஆய்குடிக்குன்னு ஒரு சர்வே நம்பர் கொடுத்துருக்கா. SF 53லேருந்து 328, 377லேருந்து 450, 475லேருந்து 514 ஒரு நம்பர் கொடுத்துருக்கா. ராயாவரத்துக்கு வந்து ராயாவரம் என்டையர் ரெவன்யூ வில்லேஜ் ஆஃப் ராயாவரம் அண்டு ராயருக்குன்னு கொடுத்துருக்காங்க. செங்கீரைக்கு வந்து SF நம்பர் 1 to 52, 329 to 376, 451 to 475 ரெவன்யூ வில்லேஜ் ஆஃப் செங்கீரைன்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா 95 நோட்டிஃபிகேஷனில் ஒரு தவறுதலாக ஒரு மிஸ்டேக் நடக்குது. என்ன மிஸ்டேக்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் ஒரு மேப்பை வச்சுக்கிட்டு இங்கே தவறுதலாக நடக்குது, ஒரு மேப்பை மட்டுமே காட்டிக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் டவுட்டுக்கு போயிட்டு ஒரு ஊராட்சி மேப்பை போட்டு பாருங்கள். செங்கீரை ஊராட்சின்னு போட்டிங்கன்னா 4 மேப் வரும், ராயரகுநாதபுரம் போட்டிங்கன்னா ஒரு மேப் வரும், ராயவரம் ஊராட்சின்னு போட்டிங்கன்னா ஒரு மேப் வரும். எங்களுக்கு மட்டும் ஏன்டா 4 வருதுன்னு கேட்பீங்க. ஏன்னா செங்கீரையும் ஆய்குடியும் ஒன்றா இருந்த கிராமம். 71 எலெக்ஷன் உள்ளாட்சி எலெக்ஷன் சந்திக்கும் போதும் ஒன்றா இருந்துச்சு, 84 உள்ளாட்சி எலெக்ஷன் சந்திக்கும் போதும் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 95 நோட்டிஃபிகேஷன் மாற்றப்பட்டு 96 எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷனில் 96 இந்த காவநகர் சீனாக்கன்ட்டு ஒரு ஊராட்சி ஒரு செட்டப் தேர்ந்தெடுக்கப்படுது. 96 2001 ஒரு செட்டப் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, 2006 ஒரு செட்டப் தேர்ந்தெடுக்கப்படுது, 2011 தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த 4 டைம் இப்போ நடந்த 2020 மொத்தம் 5 டைம் எலெக்ஷன் நடந்திருக்கு. இந்த 5 டைமே வார்டு வரையற இந்த ஃபுல் கம்ப்ளீட் ஏரியா வந்து தான் வார்டு வரையற பண்ணிருக்கு. ஆனால் இப்போ தற்சமயம் இந்த 3 பஞ்சாயத்தையும் வந்து வார்டு வரையற பொறுத்தவரை நோட்டிஃபிகேஷனில் தப்பாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னா இது எங்களோட எண்டே கிராமம் செங்கீரை ரெவன்யூ கிராமம், ராயரகுநாதபுரம் ரெவன்யூ கிராமம். இது 2 சேர்ந்தது ஒரு பஞ்சாயத்தாக இருந்துச்சு. 95க்கு முன்னாடி 95க்கு பிறகு வந்து இந்த பஞ்சாயத்து பிரிக்கப்படும். அதில் இந்த 3 மேப்பை வச்சுட்டு நாங்கள் செங்கீரை இருந்தோம். அதில் 2 மேப்பை ஆய்வு எடுத்துருக்காங்க. இதில் கொஞ்சம் வந்து ராயாவரத்துக்கு போயிருக்கு. இந்த பகுதி மட்டும் ராயாவரத்துக்கு கொஞ்சம் போயிருக்கு. அது எந்த பகுதினா செல்லாயபுரம் 1, சொக்கலிங்கபுரம் 1. இப்போ தற்போதைய தலைவர், ராயாவரம் ஊராட்சி மன்ற தலைவர், தற்போதைய தலைவர் கெஜெட் நோட்டிஃபிகேஷன் படி இந்த சொக்கலிங்கபுரத்துக்கு வருவார். இந்த சொக்கலிங்கபுரம் வந்து ஆய்குடிக்கு சொந்தமான நம்பர் 256. இங்கே பாருங்க, 256, 257, 258 இந்த நம்பர்லாம் இருக்குது. இதெல்லாம் எங்கே அடங்கி வருது? இந்த ஏரியாவில் ஆய்குடியில் அடங்கி வருது, ராயாவரம் ஏரியாவும். செங்கீரையில் இந்த 377, 450, 475, 514 இதெல்லாம் இந்த ஏரியாவில் கொஞ்சம் பகுதி வரும். இதில் இருக்க முக்கால்வாசி பகுதி கீழேயும் வரும். ஏன்னா இன்னும் 2 மேப் இருக்குன்னு சொல்லிட்டேன், அதனால கீழேயும் அந்த பகுதி வந்துடும். இதில் என்னன்னா கெஜெட்டு படி ஆய்குடிக்கு இந்த ஒயிட்டான பகுதி ஃபுல்லாக ஆய்குடி. கெஜெட்டு படி ராயாவரம் ஒரு மேப் இருக்குன்னு நான் சொன்னல, ஒரு எண்டே கிராமம் இருக்குது. அது இல்லாமல் ராயரகுநாதபுரத்தை சேர்த்து விட்ருக்கான்னு சொன்னல, அது இந்த ஏரியா. இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எங்கள்கிட்ட இருந்த பகுதி. இது செங்கீரையில் உள்ள பகுதி. இதில் காமிக்கிற எல்லா பகுதியுமே எங்கள்கிட்ட இருந்தது. இதில் கொஞ்சோண்டு ஆக்கிரமிக்கப்படுகிறது. 2020 தீர்மானம் போட்டு போய் நாங்கள் முறையிட போக தான் எங்களுக்கு இந்த பகுதி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குதுன்னு தெரியுது. அதுவும் ஆக்கிரமிக்கப்பட்டது எப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கமாக அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த மேப்பை மட்டும் புரிஞ்சுக்குவேன். இந்த மேப்பு மொத்தம் 5. செங்கீரை வருவாய் கிராமத்துக்கு 5, அதில் 3 இந்த இருக்குது. இந்த 2 மேப்பு கீழே இருக்குது, அது ஆய்குடி பார்த்துருக்காங்க. இது இந்த ஏரியா ஃபுல்லாகவே எங்கள்கிட்ட இருந்த பகுதியை ராயரகுநாதபுரத்தில் இந்த ஏரியாவில் மட்டும்தான் பாண்டகிரிக்கு SKT ஸ்கூலு, பெட்ரோல் பங்கு, இது மட்டும்தான் இந்த ஏரியாவில் இருக்குது. இந்த ஏரியாவில் கொஞ்சம் மக்கள் தொகை வருவாங்க. ஏன்னா அம்மன் நகர்னு இங்கே செங்கீரையில் இருக்குது, அந்த அம்மன் நகர் வரும், ஏடி காலனி வரும், செங்கீரை வடக்கு தெரு கொஞ்சம் வரும். இந்த இடத்துல தான் மேனாம்பட்டி விளக்குங்கிறது, இங்கே ஒரு 10 வீடு வரும். இதுதான் இந்த ஓட்டு வங்கின்னு பார்த்தீங்கன்னா ராயாவரத்துக்கு போகிறது எங்களுக்கு ஒரு 100 ஓட்டு போயிடும். ராயாவரத்துக்கு எங்கள் செங்கீரையில் இருக்கிறது வந்து
இந்த இடத்துல வந்து இது அரசூரணி, நல்லா பார்த்துக்குங்க. எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊர் மக்களுக்கு. இதுக்கு கீழே அரசூரணி, கொத்தச்சிக்கம்மா, வயல்காடு தான். இது கீழே இந்த பகுதி ஃபுல்லாகவே இங்கே உள்ளது மட்டும்தான் வடக்கு தெரு, கொஞ்சம் வடக்கு தெரு, கீழே தெரு, மேலே தெரு, இந்த 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 ஏரியா வரும். இது ஃபுல்லாக மேனாம்பட்டி வந்துடும். இந்த ஏரியாலாம் வந்து நிலப்பரப்பு தான். இங்கே மட்டும்தான் மக்கள் இருப்பாங்க. இது மேனாம்பட்டி வந்துடும். ஏன்னா எங்கள் ஏரியாவில் உள்ள மக்களுக்கு தெரியும் இது எப்படி இந்த மேப் பண்ணி. அதுக்காண்டி சொல்கிறேன். இது வந்து நேராக அரிமளத்துலேருந்து வர்ற பாதை வந்து நேராக மேனாம்பட்டி போகுது. மேனாம்பட்டியில் விளக்கு திரும்புது. இப்படி திரும்பி இது வந்து லேனாவளாக்கு போகிற பாதை. இப்படியே போனோம். இந்த பாதை வந்து நேராக மேனாம்பட்டிக்குள்ளே போகிற பாதை. நல்லா விளக்கமாக தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல வந்து இது இப்படி திரும்புவது விளக்குலாம் ராயா வந்துருமோ. இந்த இடம் தான் சந்தை. சந்தையிலேருந்து இப்படியே திரும்பி நேராக ஆலங்குடிக்கு போகும். இந்த பாதை தான் ஆலங்குடியிலேருந்து அரசநாயபுரம் போகிற பாதை. இந்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. 259 சந்தை, 259 சந்தை செல்லாயிபுரம். நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்த பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். இது சொக்கலிங்கபுரம். இப்போ தற்போதைய தலைவர், ராயாவரம் ஊராட்சி மன்ற தலைவர், அந்த அம்மா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயங்குடி கெஜெட் நோட்டிஃபிகேஷன் படி அந்த இடத்துல அவங்கள தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நோட்டிஃபிகேஷன் நான் மட்டும் பாதிக்கப்படலை, ராயாவரமும் பாதிக்கப்பட்டிருக்கேன். இந்த பகுதி எங்கள்கிட்ட நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் 95 மாற்றி அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு நீங்களே சொல்கிறபடி நாங்கள் ஏற்றுக்கினாலும் இந்த பகுதி பாதிக்கப்படுது. ஆயங்குடிக்கு போகுது. இந்த பகுதி எங்களோட பகுதி ஆயங்குடிக்கு போகுது. இது எங்கள்கிட்ட இருக்குது. இது கொஞ்சம் தான் மக்கள் தொகை வருவாங்க. இந்த பகுதியில் ஒரு 150 வீடு ராயாவரம் போகுது. இந்த பகுதி மேனாம்பட்டி, இதில் கொஞ்சம் வீடு வரும். இந்த பகுதியை வச்சுட்டு எனக்கு ஒரு 250லேருந்து 300 ஓட்டு தேடுறது பெரிய விஷயம். ஒரு தாய் கிராமம். செங்கீரை வருவாய் கிராமம், செங்கீரை வட்டம், செங்கீரை ஆர்எஃப் ரெக்கார்டு எடுத்து பார்த்தீங்கன்னா செங்கீரை ஆர்எஃப் 4000 ஹெக்டர் செங்கீரை ஆர்எஃப்.